ஹலோ குட்டீஸ், இந்த மாமா உங்களுக்காக சூப்பரான ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய குடும்பம் வசிச்சுட்டு வந்தாங்க. நிறைய மக்களும் இருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட ஆடு, மாடு, கோழி, வளங்கள் நிறையா இருந்தது. மக்களும் செல்வ செழிப்போடு வாழ்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை அந்த ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக உள்ள வீடு. பகல்லெல்லாம் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நைட் ஆனாலே அந்த அரக்கனோட தொல்லை ஆரம்பிச்சிடுது. அதனாலேயே நைட் ஆனாலே யாரும் எந்த மக்களும் வெளியே போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவு சாத்திப்பாங்க. மக்களும் ஒன்றாக உட்காந்து யோசித்து இருந்தாங்க. என்னவென்றால், அந்த அரக்கனை எப்படி இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு சாமியாரை போய் இந்த மக்களில் ஒருவனான ஊர் தலைவர் சாமியாரை போய் பார்த்தார். அந்த சாமியார் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச குருஜி ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதாவது ஊர் தலைவர் ஒரு கிராம மூத்தவரை அமுச்சு வச்சார். அந்த சாமியார் என்ன சொன்னாருன்னா, காந்தாரா பூஜை ஒன்று நடத்துங்கள் கிராமத்தில், இதுதான் பரிகாரம் என்று சாமியார் கூறினார். மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் காந்தாரா பூஜைக்கு அவனை வெளியே அனுப்ப. காந்தாரா பூஜை ஆரம்பிக்க முன்னாடி அந்த அரக்கனின் வாகனமான பூதத்தை அழித்து விட்டு வா என்று சென்றார் ஒருவர், அந்த கிராமத்தின் மூத்தவர் ஒருவர். காந்தாரா பூஜையும் தொடங்கியது. மக்கள் எல்லாரும் அந்த காந்தாரா பூஜையை கலந்து கொண்டார்கள்.